படக்குனது விஜயாது அஜயாது அப்படின்னு ஒரு செகண்டில் சொல்லிடுவார். அதில் வந்து அந்த மாதிரிலாம் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது அந்த கட்சிக்காரங்களுடைய பொறுப்பு. அதை வந்து யாரும் கட்டுப்படுத்த முடியாது. டக்குனு யாராவது இந்த குற்றாலம் துண்டு எடுத்து உள்ள காட்டாட்ட தடுக்கிறேன்னா தடுக்க முடியாது. விஜய் வந்து சொல்லி என்ன செய்ய போறாருங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. விஜய் பல விஷயங்கள் பற்றி பேசலை. நமக்கு வந்து ஆணவ படுகொலைகள் பற்றி அவர் பேசினது கிடையாது, ஜாதிய தாக்குதல் பற்றி பேசினது கிடையாது, கூட்டு பாலியல் வன்கொடுமையை பற்றி பேசலை. இப்போ கூட வந்து ஒரு +2 மாணவனை +1 பசங்கள்லாம் சேர்ந்து அடிச்சு கொண்டுட்டாங்க தஞ்சாவூரில். இது மாதிரியான ஒரு பள்ளி கல்வியெல்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறதெல்லாம் வந்து அவர் பேசுறதில்ல. நிறைய விஷயங்கள் பேசுறதில்ல. பட் நம்ம என்ன செய்ய முடியும்? என்னுடைய பாலிசி என்ன அப்படின்னா ஏன் பேசலாம் கேட்கறது கிடையாது. நம்ம வந்து பேசினா சரியா தப்பான்னு சொல்கிறது. சிலர் பேசலாம், சில பேசாமல் இருக்கலாம். ஆனால் பொது வெளிக்கு வந்தா, பொது வாழ்க்கைக்கு வந்தா, அரசியலுக்கு வந்தால் அவர் நிலைப்பாடு என்னன்னு தெரியும். அவர் சொல்றாருல கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு. கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாத்தின காங்கிரஸ் கட்சியுடைய சக்கரவர்த்தியோட பேசுறாரு. புரியுங்களா? காங்கிரஸ் கட்சி தான் எமர்ஜென்சியில் வலுக்கட்டாயமாக யாருடைய ஒப்புதலையும் பெறாமல் மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றுது. அந்த காங்கிரஸ் கட்சி பேச்சு நடத்துறாரு. 600 மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க. எப்ப? 2014க்கு முன்னாடி. அந்த 600 மீனவர்கள் கொல்லப்பட்ட போது ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் கட்சி. அவங்களோட கூட்டணி வச்சார். எங்க அண்ணன் சீமான் ரொம்ப அழகா கேட்டார், இப்போ காங்கிரஸ் கட்சி கூட எப்படிப்பா கூட்டணி வைக்க முடியும்? எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தானே இப்போ அடிப்படை காரணமாக இருக்கிறாங்க. ஈழ பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனையும் அடிப்படை காரணமாக அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து அவங்களோட சேர்த்து நம்மளும் அடிப்பாங்களேன்னு சொன்னார். இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ எல்லாத்துலையும் ஒரு பாலிசி வச்சிருக்கிறார். அப்போ இதில் என்ன உங்களுக்கு கருத்துங்கிற கேட்பாங்கல்ல. தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறை எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, கூட்டு பாலியல் வன்கொடுமை பற்றி உங்களுடைய பார்வை என்ன, ஜாதிய வன்கொடுமை பற்றி பார்வைன்னா, ஆணவ படுகொலை பற்றி உங்கள் பார்வைன்னா, திருப்பரங்குன்ற உங்கள் பார்வைன்னா கேட்பாங்கல்ல. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லி அப்படி இருக்க முடியாதுல்ல. திரு வைகோல் சொன்னது போல கேரவன்லேயே இருந்தது போதும், வெளியே வரணும் அப்படிங்கிறது உண்மைதான். கருத்து இருக்கணும்ல. அவங்க கருத்து என்னங்கிறது தெரியும்ல. நான் கருத்து சொல்லுவோம் சொல்ல மாட்டோம், நாங்கள் வந்து எப்போ சொல்லுவோம் சொல்லணும், அது அவங்களுடைய உரிமை, மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் பொதுமக்களுக்கு ஐடியாலஜிக்கலாக தேர்தலை சந்திக்கிறதுக்கு உதவும். பெரிய துரதிர்ஷ்டம், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்கவே தேர்தல்கள் ஐடியாலஜிக்கலாக நடப்பதில்லை. அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி பேஸ்டாக தான் நடக்குது. அதுதான் திரு விஜய் முன்னணி வைக்கிறார். பிஹைண்ட் வுட்ஸ் பியாண்ட் தி நியூஸ் வித் ரங்கராஜ் பாண்டே. டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ் வாங்க. பவர்ட் பை அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். எவர் ஃப்ரெஷ், எவர் டெலிஷியஸ் சீ ஃபுட் டிஷஸ். இப்போது தமிழகம் எங்கும்.